நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியை தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களை மறித்து போலீசார் கைது செய்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்திற்கு செல்லும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். துணை ராணுவ படையுடன் இணைந்து 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், நீங்க தொடரலாம். டெல்லியில் தற்பொழுது இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நடத்தக்கூடிய நாடாளுமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய பேரணி என்பது தொடங்கி இருக்கின்றது. டெல்லியின் ஜந்தர் மந்தர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பட்டேல் சௌக் மெட்ரோ நிலையமாகட்டும், அங்கிருந்து ரிசர்வ் பேங்க் போகக்கூடிய வழி, சன்செட் மார்க், அதே போல ஐஎன்எஸ் பில்டிங் சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி, பிரஸ் கிளப் அமைந்திருக்கக்கூடிய பகுதி, கிருஷி பவன், ரயில் பவன் என்று முக்கியமான அரசு அலுவலகங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதிகள் வழியாக நேரடியாக நாடாளுமன்றத்தை வர முடியும். சாலை மார்க்கமாக வந்தால் ஒரு 2 கிலோமீட்டருக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது டெல்லி காவல்துறையினர் பேரிகேடுகள், மிகப்பெரிய வாகனங்கள், தண்ணீரை பீச்சி அடிக்கும் வாகனங்கள் போன்ற வஜ்ரா வாகனங்கள், கலகத்தை அடக்கக்கூடிய வஜ்ரா வாகனம் என்று ஏராளமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கான்கிரீட்டுகள், சிமெண்ட் கான்கிரீட்டுகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது, அத்துமீறி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் யாரும் நுழையக்கூடாது என்ற மிக முக்கியமான விஷயம் என்பது டெல்லி காவல்துறையினர் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் டெல்லியை பொறுத்தவரை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுதும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, 144 தடை உத்தரவு என்பது எப்பொழுதுமே இருக்கும். வருடத்தில் 365 நாட்களும் 24 மணி நேரமும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். ஹைலி சர்வேலன்ஸ் பகுதியாகவும் அது வகைப்படுத்தப்பட்டிருக்கும். ரெட் ஜோன் பகுதியாகவும் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் 4 பேருக்கு மேல் கூட்டாக சென்று கோஷமிடுவதோ அல்லது மற்ற விஷயங்களை செய்வதோ முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயமாகத்தான் அது கருத்தில் கொள்ளப்படும். ஆனாலும் கூட இந்த ஜனதா கட்சியினர், காக்ரோச் ஜனதா கட்சியினர் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் என்பது கட்டுப்பாட்டை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது.